அனைவருக்கும் உயராய்வு வேல் அலைவரிசையின் அன்பு வணக்கம். இன்றைய நம்முடைய வெள்ளியரங்கம் தேர்வு வழிகாட்டல் அரங்கம். இந்நிகழ்வானது உயராய்வு வேல் அலைவரிசையும் கும்பகோணம் திருமா பயிலகமும் இணைந்து நடத்தும் அரங்கமாகும். இந்நிகழ்வில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வை மாணவர்கள் எளிதாக வெல்வது எப்படி என்ற தலைப்பில் முனைவர் கா. செல்வகுமார் அவர்கள் உரை நிகழ்த்துகிறார். அவருக்கு நம் அலைவரிசையின் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வோம். மாணவர்களே, இந்நிகழ்ச்சியை கேளுங்கள், கேட்டு பயன்பெறுங்கள். ஆன்றோர்கள் சான்றோர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். மாணவர்களே, மீண்டும் உங்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், இது உங்களுக்கான நிகழ்ச்சி. ஆகவே இந்த நிகழ்வை சரியாக பயன்படுத்தி தேர்விலே வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாருங்கள், நிகழ்ச்சியை பாருங்கள், தேர்விலே வெற்றி பெறுங்கள். மாற்றம் என்பதே மாறாதது. தமிழால் இணைவோம். உங்களின் நான் முனைவர் சே. அஜிதா. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். உனக்கான பாதையை தேர்ந்தெடுத்த பிறகு உன் முதல் பயணத்தை தொடங்கு. நம்பிக்கையோடும் ஆர்வத்தோடும் உன் முதல் அடியை எடுத்து வை. எவ்வளவு தூரமாக இருந்தாலும் ஓர் அடியில் இருந்துதான் தொடங்குகிறது. தூரம் பெரிதல்ல, துணிவுதான் பெரிது. தனிமை பெரிதல்ல, தன்னம்பிக்கை தான் பெரிது. வேகம் பெரிதல்ல, விவேகம்தான் பெரிது. உயர் லட்சியம்தான் பெரிது. பயணம் போகும் முன் பலமுறை யோசி. புறப்பட்ட பிறகு ஒரு முறை கூட யோசிக்காதே. தடை கண்டு தளராதே. துன்பத்தை கண்டு துவளாதே. கஷ்டத்தை கண்டு கலங்காதே. முடியும் என்பதையே மூச்சாக்கிக்கொள். முயற்சி என்பதையே உயிராக்கிக்கொள். உழைப்பு என்பதையே வாழ்க்கையாக்கிக்கொள். வெற்றி மீது வெற்றி உன் பாதம் தேடி வரும். படி படி நூலை படி, காலை படி கடும் பகல் படி, மாலை இரவு பொருள் படும்படி, கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி, கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவர் வாழ்வதெப்படி. இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் முனைவர் சே. அஜிதா அவர்கள் மற்றும் வேல் அறக்கட்டளையின் சார்பில் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்கிறோம். நான் உங்கள் அமிழ்தினி. நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியானது உயராய்வு வேல் அலைவரிசையும் கும்பகோணம் திருமா பயிலகமும் இணைந்து நடத்தும் அரங்கமாகும். திருமா பயிலகம் மாணவர்களுக்கான இலவச பயிற்சி மையம். இந்த அரிய வாய்ப்பை மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அறிவியல் மற்றும் மனித உரிமைகள் என்ற துறையில் முனைவர் பட்டம் பெற்ற இவர் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கல்லூரியில் அரசியல் அறிவியல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் துறையில் பணியாற்றும் முனைவர் கா. செல்வகுமார் அவர்கள் தான் ஏற்றிருக்கும் பணியை சீரும் சிறப்புடன் செம்மையாக பணியாற்றி பல மாணவர்களை சமுதாய நலனுக்கு தான் சார்ந்த துறையில் அறிவார்ந்த நிலையில் உருவாக்கியவர். அவர் தான் சார்ந்த துறையில் MA, MPhil, PhD படிப்பை பயின்றவர். தான் ஏற்ற துறையில் தன் பணியை செவ்வனே செய்து வருவது மட்டுமல்ல, அத்துறை சார்ந்து 58க்கும் மேற்பட்ட ஆய்வு நூல்களை இதழ்களில் எழுதியுள்ளார். அது சார்ந்த பல பரிசுகளையும் விருதுகளையும் பெற்றவர். தன் கல்வி அறிவும் சிந்தனை செறிவும் மற்றவர்களுக்கும் பயன்பட வேண்டும் என்ற நோக்கில் டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு மாணவர்கள் பயன்பெறும் நோக்கில் பல விழிப்புணர்வு நிகழ்வுகள், அறிமுக வகுப்புகள் மற்றும் தேர்வை எதிர்கொள்வது எவ்வாறு என்று மாணவர்களுக்கு வழிகாட்டுதல் நிகழ்ச்சிகளை மேற்கொண்டுள்ளார். டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு பயன்படும் வகையில் டிஎன்பிஎஸ்சி வினா விடைகள் பொது தமிழ் என்ற அறிவுசார் புத்தகங்களை வெளியிட்டுள்ளார். தேர்வை எதிர்கொள்வது எப்படி என்ற நோக்கில் அவர்களை வேல் அறக்கட்டளை சார்பாக வருக வருக என்று வரவேற்று தங்களை சிறப்பான பணியை வழங்க வேண்டும் என்று மீண்டும் ஒருமுறை வரவேற்று மகிழ்கிறது வேல் அறக்கட்டளை. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த இனிய மாலை பொழுதில் கும்பகோணம் திருமா பயிலகம் சார்பாக உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன்.
இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கு எளிமையான முறையில் நாம் எந்த வகையில் கையாள்வது, வெற்றியை எப்படி அள்ளுவது என்பதை திருமா பயிலகத்தினுடைய பொறுப்பாளர் வேலவன் அவர்களுக்கும் இதில் பணியாற்றும் ஏனைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் இலவசமாக படித்துக் கொண்டிருக்கின்ற இன்றைய இளைஞர்கள் நாளைய விஏஓ இளநிலை உதவியாளராக வர இருக்கிறார்கள். இது போன்ற தமிழகத்தில் இருக்கும் அத்தனை குக்கிராமங்களில் இருக்கும் மாணவர்கள் இந்த நிகழ்வை பார்த்து கேட்டு அதில் பயன் பெற்று ஒரு நல்ல அரசு பணியை தேர்ந்தெடுத்து இந்த சமூகத்துக்கும் அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் நல்ல ஒரு தொண்டை செய்ய இந்த நிகழ்ச்சி உறுதுணையாக இருக்கும். அதுக்கு என்றும் திருமா பயிலகம் உங்களுக்கு வழிகாட்டும். என் அன்புக்குரிய இளைஞர்களே, இந்த குரூப் 4 தேர்வுக்கு 6244 வேகன்சி கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் விஏஓ 108, இளநிலை உதவியாளர் 2442, தட்டச்சர் 1653, சுருக்கு தட்டச்சர் 441, வன காப்பாளர் 171, ஓட்டுநர் உரிமைத்துடன் காப்பாளர் 192, வனக்காவலர் 526, வனக்காவலர் பழங்குடியினர் இளைஞர்களுக்கு 288. இப்படி பல்வேறு பணிகளில் உண்மையான பிஏஓ, இளநிலை உதவியாளர், தட்டச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சர் இந்த பதவிகளுக்கு மட்டும்தான் மற்ற அனைத்து மாணவர்களும் கலந்து கொள்ள முடியும். மற்றவர்களுக்கு பல்வேறு பிரிவுகளில் அவர்களுக்கு இடம் வழங்கப்படுகிறது. எனவே இந்த தேர்வு 30/1/2024 அறிவிக்கப்பட்டு வரும் ஞாயிறு 9/6/2024 சுமார் 131 நாட்கள் உங்களுக்கு படிப்பதற்கான நாள் கொடுக்கப்பட்டு இந்த பாடங்களை இலவசமாக திருமா பயிலகம் உங்களை தயார்படுத்தி உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு பயிற்சி வழங்கப்பட்டு அந்த பயிற்சியின் வாயிலாக தேர்வுகள் நடத்தப்பட்டு இன்று ஒரு மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இந்த நிகழ்வை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். பெரும்பாலும் ஒரு போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவதற்கான 4 மூல காரணங்கள் உண்டு. டிஎன்பிஎஸ்சி வழங்கப்பட்டிருக்கின்ற பாடத்திட்டம், அது சார்ந்த வகுப்புகளுடைய குறிப்புகள், அது சார்ந்த புத்தகங்கள், அந்த தேர்வில் கேட்கப்படும் கேள்வி முறைகள், இந்த 4ம் ஒரு தேர்வுக்கு 20% வெற்றியை உறுதிப்படுத்தும். இந்த 4ஐ வைத்துக்கொண்டு நாம் படிக்கிற ஒரு பழக்கம் ஒரு 20%. இப்ப எனக்கு 40% மாறுது. படிப்பதை நான் ஞாபகப்படுத்துதல் ஒரு 20%, மொத்தம் 60% ஆகுது. இப்ப ஞாபகப்படுத்துதை வாரத்திற்கு ஒரு முறை திருப்புதல், அது ஒரு 20%. இப்பொழுது 80% உழைப்பு ஒரு போட்டித் தேர்வுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளும் விதமாக இப்படி பயன்படுத்துகின்றோம். மீதம் இருக்கின்ற 20% நாம் ஒரு தேர்வை முழுமையாக 3 மணி நேரம் எப்படி எழுதுகின்றோம். ஆக ஒரு தேர்வு என்பது ஒரு ஆழ்ந்து படிக்க வேண்டும், பொதுவாக படிக்க வேண்டும், ஒரு உள்வாங்கிக் கொண்டு ஒரு கடினமான பகுதிகளை அல்லது மறக்கக்கூடிய பகுதிகளை
நாம் உள்வாங்கிக் கொண்டு படித்திருக்க வேண்டும். சில பகுதிகளை அடிக்கோடிட்டு படித்திருப்பீர்கள். சில பாடங்களை குறிப்பெடுத்து படித்திருப்பீர்கள். சில பாடங்களை முக்கியத்துவம் அறிந்து மீண்டும் மீண்டும் படித்திருப்பீர்கள். ஆக அதிக நேரம் படித்ததை தற்போது நாம் அந்த அதிக நேரத்தை திருப்புதலில் செலுத்த வேண்டும். அப்படி செலுத்தும் போது நம்மளுடைய தேர்வு என்பது மிக நெருக்கத்தில் இருக்கும். ஆக இந்த தேர்வில் பொறுத்தவரை 200 கேள்வி கேட்கப்படுகிறது. 3 மணி நேரம், 300 மதிப்பெண்கள். இந்த 300 மதிப்பெண்களில் 3 மணி நேரத்தில் 100 கேள்வி தமிழ் பாடப்பகுதியில் இருந்து கேட்கப்படுகிறது. 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்புக்கான இலக்கணம், இலக்கியம் மற்றும் தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்டு என்ற பகுதியில் இருந்து கேள்விகள் கேட்கப்படுகிறது. இந்த 100 கேள்விகள் இந்த பரீட்சையினுடைய கதாநாயகன் அல்லது கதாநாயகி என்று சொல்லலாம். நாம் பிறந்தது முதல் இந்நாள் வரை பேசக்கூடிய தாய்மொழி தமிழில் நாம் எப்படி எதிர்நோக்குகிறோம்? தமிழ் மொழியில் தான் பேசுகின்றோம். அதை ஒரு கேள்வியாக கேட்கும் பொழுது, இலக்கணமாக கேட்கும் போது, இலக்கியமாக கேட்கும் பொழுது, அல்லது தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டை பற்றி கேட்கும் பொழுது நாம் எந்த அளவுக்கு அந்த கேள்வியை எதிர்நோக்குகின்றோம்? இந்த தமிழ் பகுதிகளில் எளிமையான கேள்விகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கேள்விகள் ஒரு 40% உள்ள கேள்விகளாக உள்ளது. அடுத்தது ஒரு 30% கேள்விகள் நீங்கள் படித்தவற்றில் இருந்து அல்லது படித்தவற்றில் சில முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளிலிருந்து கேட்கக்கூடிய பகுதிகளாக இருக்கிறது. ஆக இந்த 40 கேள்விகளும் இந்த நிலையில் உள்ளது. அடுத்த ஒரு 30% கேள்விகள் ஒரு கடின பகுதி கேள்விகள் இருந்தும் நம்முடைய படித்தவற்றிலிருந்து சில நுணுக்கமாக கேட்கக்கூடிய கேள்விகளும் அது சார்ந்து உள்ளது. எனவே இந்த தேர்வை பொறுத்தவரையில் நாம் எப்படி எதிர்நோக்குகிறோம்? இலக்கணத்தில் இருந்து சராசரியாக ஒரு 22 கேள்விகள் கேட்கப்படுகிறது. 22 ஒரு 25 கேள்விகள் அல்லது குறைந்தபட்சம் ஒரு 18 கேள்விகள். அதுக்கு அடுத்த பகுதியில் இருந்து இலக்கியங்கள் 35 கேள்விகள் கேட்கப்படுகிறது. ஆக ஒரு 43 கேள்விகள் நம்முடைய தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்டு என்ற பகுதியில் இருந்து கேட்கக்கூடிய பகுதிகளாக இருக்கிறது. நம்முடைய இலக்கணம் நமக்கு அடிப்படை பாடத்தில் இருந்து 6ஆம் வகுப்பில் இருந்து 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பில் இருந்து அடிப்படை கேள்வியாக கேட்கப்படுகிறது. அந்த இலக்கணத்தில் இருந்து சற்று கடினமான பகுதிகள் என்று சொல்லக்கூடிய பகுதிகள் ஒரு 5 கேள்விகள் கேட்கப்படுகிறது. ஆக இலக்கணத்தில் இருந்து சில பகுதிகள், அதாவது பொருத்துதல், தொடர்பும் தொடரும் அறிதல், பிரித்தெழுது, எதிர்ச்சொல்லை எடுத்து எழுது, பிழை திருத்தம், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல், இப்படி சில பகுதிகளில் இருந்து கேட்கப்படுகிறது. ஆக தமிழ் தானே என்று சொல்ல வேண்டாம், தமிழ்தான் நம்மளை வெற்றி அடைய செய்யும். இந்த பரீட்சையை பொறுத்தவரையில் ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் நாம் எவ்வளவு புலமை பெற்றிருக்கின்றோம், எவற்றை எளிமையாக தெரிந்து வைத்திருக்கின்றோம். இந்த அடிப்படையில் ஒரு 100 கேள்விகள், அதில் சில கேள்விகள் நூல் ஆசிரியரும் அதை சார்ந்த கேள்விகள் அல்லது தமிழ் சான்று விருதுகள், இலக்கியத்திற்கு,
தமிழக அரசு வழங்கியிருக்கின்ற விருதுகள் அல்லது மொழி மாற்று, தமிழ் மொழியிலிருந்து வேறு மொழிக்கு எந்த வருடம் என்ன புத்தகம் என்ற அடிப்படையில் ஒரு கேள்விகள் கேட்கப்படுகிறது. ஆக இதை அடுத்ததாக இலக்கியம். இலக்கியங்களில் பெரும்பாலும் நாம் ஒரு அறநூலா இருக்கலாம், அல்லது கம்பராமாயணம் இருக்கலாம், அல்லது புறநூறாக இருக்கலாம், அல்லது நமது சிற்றிலக்கியங்களாக இருக்கலாம், அல்லது சிலப்பதிகாரமா இருக்கலாம். இவையெல்லாம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பாடப்பகுதி. இவற்றை நீங்கள் கவனத்துடன் எதிர்நோக்கினீர்கள் என்றால் இந்த பகுதி மிக எளிமையாக இருக்கும். அதே போன்று தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும், அது புது கவிதையா இருக்கலாம், மரபு கவிதையா இருக்கலாம், பாரதியாரா இருக்கலாம், பாரதிதாசனா இருக்கலாம், அல்லது ஜி.யு. போப்பா இருக்கலாம், அல்லது தமிழகமும் ஊரும் பேரும், அல்லது பெரியார், அண்ணா, முத்துராமலிங்க தேவர், அம்பேத்கர், மாப்போ சிவஞானம், காயிதே மில்லத் போன்றவருடைய சமுதாய தொண்டின் அடிப்படையில் உள்ள கேள்விகள், அல்லது அந்த காலகட்டத்தில் வந்த பத்திரிகைகள், வருடங்கள், இவற்றினுடைய தமிழ் தொண்டினுடைய முக்கியத்துவம், அதே மாதிரி நம்முடைய தமிழ் மகளின் சிறப்புகள், மகளிரின் சிறப்புகள், இது சார்ந்த கேள்விகள் அதிகமாக கேட்கப்படுகிறது. அதை தாண்டி நமக்கு ஒரு 24 கேள்விகள், ஒரு கணிதம் சார்ந்த கேள்விகள், அதாவது பொது அறிவில, தமிழ் அறிவில 100 கேள்விகளும், பொது அறிவு சார்ந்த கேள்வியில 100 கேள்வி. இந்த 100 கேள்வியில எனக்கு ஒரு 24 கேள்வி கணிதத்திலிருந்து கேட்கிறாங்க. அடிப்படை கேள்வி என்று சொல்லக்கூடிய 6ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு உள்ள கேள்விகள் அடிப்படை உள்ள கேள்வி கணிதம். அந்த கணித பகுதியில் இருந்து சுமார் ஒரு 8 கேள்விகள் கேட்கப்படுகிறது. 9, 10 அதிலிருந்து ஒரு 7 கேள்விகள் கேட்கப்படுகிறது. நம்முடைய சமன்பாட்டை அல்லது நம்முடைய அந்த ஃபார்முலா பயன்படுத்தி கேட்கக்கூடிய சில கேள்விகள், அல்லது சமயோஜன புத்தியை பயன்படுத்தி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, மொத்தம் ஒரு 24 கேள்விகள் இந்த கணிதத்தில் இருந்து கேட்கக்கூடியது. எனவே நம்முடைய இளைஞர்கள் அடிப்படை கேள்விகளில் எவ்வளவு புலமை வாய்ந்திருக்கின்றோம், அதற்கு அடுத்து 9, 10 வகுப்புகளில் உள்ள கணிதத்தில் இருந்து எத்தனை கேள்விகள் கேட்கப்படுகிறது, நம்முடைய சமன்பாடு அல்லது அந்த ஃபார்முலா பயன்படுத்தி காம்ப்ளிகேஷனா கேட்கக்கூடிய கேள்வி, அந்த மாதிரி கேள்விகள்ல ஒரு 5 கேள்விகள் கேட்கிறாங்க. அவ்வளவுதான். ஆக நம்ம கணிதத்தை முற்றிலும் நாம் புறக்கணிக்காமல் அந்த கணிதத்தில் தவறுகள் குறையும் பட்சத்தில், அப்பொழுது தவறுகள் குறையும் பட்சத்தில் என்னோட மற்ற பகுதியில் இருந்து மதிப்பெண்களை முழுமையாக எடுக்க முடியும். அறிவியல் பகுதியில் இருந்து இயற்பியல், வேதியியல், உயிரியல், விலங்கியல், தாவரவியல், இந்த பகுதியில் இருந்து கேள்விகள் மொத்தம் 22 கேள்விகள் உள்ளது. ஒவ்வொரு பாடப்பகுதியில் இருந்தும் அடிப்படை கேள்விகள் 2, ஒரு கடினமான கேள்விகள் 1 அல்லது 2. ஆக எனக்கு கெமிஸ்ட்ரின்னா 4 கேள்வியில் 5 கேள்விதான். பிசிக்ஸ்னா எனக்கு 5 கேள்வியில் 6 கேள்விதான். அப்ப உயிரியலும் விலங்கியலும் சேர்த்து எனக்கு ஒரு 8 கேள்வி அல்லது 9 கேள்வி வருது. இந்த அடிப்படையில நம்ம ஒரு பாடத்தை எப்படி எதிர்நோக்குறோம்? அடுத்ததாக எனக்கு சோசியல் சயின்ஸ். அப்ப நம்ம இந்த சமூக அறிவியல்ல அரசியல், வரலாறு, புவியியல், பொருளியல், இந்திய சுதந்திர போராட்டம், அடுத்தது பொது அறிவு, இவற்றை எல்லாம் சேர்த்து மொத்தம் 54 கேள்விகள் கேட்கப்படுகிறது.
ஆக ஒரு 100 கேள்விகள் தமிழும், அதற்கு அடுத்ததாக இந்த சமூக அறிவியலிலிருந்து 54 கேள்விகள், ஆக 154 கேள்விகள் நாம் முறையாக அணுகி பயிற்சி பெற்றிருந்தால் இந்த கேள்விகள் அறிவியலையும் கணிதத்தையும் தவிர்த்து நான் சொல்றது 154 கேள்விகள் சரி. அடுத்ததாகத்தான் ஒரு 24 கேள்வி கணிதத்திற்கும் 22 கேள்வி அறிவியலுக்கும் கொடுக்கப்படுகிறது. ஆக கேள்வியோட முக்கியத்துவத்தை நாம் உணர வேண்டும். ஆக 3 மணி நேரம் தேர்வு. அப்ப 3 மணி நேரத்துல 200 கேள்வி எனக்கு 300 மதிப்பெண். அப்ப 1.5 மணி நேரம் 100 கேள்வி 150 மதிப்பெண். 3/4 மணி நேரம் அப்ப 50 கேள்வி 75 மதிப்பெண். ஆக நேரமும் மதிப்பெண்ணும் ஒரே சீராக இருக்கும். கேள்விகள் தான் குறைவாக இருக்கிறது இந்த தேர்வை பொறுத்தவரை. 300 கேள்வி 300 மதிப்பெண் 3 மணி நேரம் அப்படின்னு எல்லாமே சரி சமமா இருக்குது. இங்க கேள்வி 200 கேள்வி தான் இருக்குது, 3 மணி நேரம் இருக்கு, 300 மதிப்பெண் இருக்கு. ஆக இந்த 75 கேள்விகளிலிருந்து பாதியாக பிரிக்கும் போது 32 33 கேள்விகள் கேட்கணும். அப்ப அரை மணி நேரத்துக்குள்ள நம்ம ஒரு 30 கேள்வி எழுதுற ஒரு தன்மையை நாம வளர்த்துக்கணும். ஆக இப்ப ஒரு கேள்வியை நாம் எப்படி எதிர்நோக்குறோம், இந்த பரீட்சையை நம்ம எப்படி எதிர்நோக்கிறோம்? இப்ப நமக்கு மதிப்பெண் தெரிஞ்சிருச்சு, நேரம் தெரிஞ்சிடுச்சு, எங்க கேள்வி கேட்குது. இப்ப கேள்வியில நமக்கு பெரும்பாலும் எனக்கு கணக்கு கஷ்டம், வரலாறு வராது, அறிவியல் புரியாது, மொழி தெரியாது, இப்படி பல எதிர்மறையான கருத்துக்களை நாம் உள்வாங்கி வச்சிருக்கிறோம். இந்த கருத்துக்களில் இருந்து நாம் முதலில் வெளிப்பட வேண்டும். இந்த தேர்வை என்னுடைய நோக்கம் என்பது இந்த தேர்வில் எழுதுவது மட்டுமல்ல, என்னோட குறிக்கோள் இந்த தேர்வில் வெற்றி பெறுவது. இப்ப 20,000க்கு மேற்பட்ட இளைஞர்கள் எழுதுகிறார்கள். அதில் 6,244 பேருக்கு தான் அங்க பணி கொடுக்கப்படும். அப்ப கடுமையான ஒரு போட்டி. சராசரியாக 175 கேள்விகளுக்கு மேல் எழுதுவதற்கு தான் இங்க வேலை வாய்ப்பு வழங்கப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. இந்த ஆண்டே எழுதி, இந்த ஆண்டே முடிவு தெரியப்பட்டு, இந்த ஆண்டே நீங்கள் பணியில் சேர இருக்கிறீர்கள். எனவே இந்த தேர்வை நாம் முழு மனசுடன் இருக்கக்கூடிய மிக குறுகிய காலகட்டங்களில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க பாடங்கள் அனைத்தும் கடந்த கால ஒரு நிகழ்வுகள். அந்த கடந்த கால நிகழ்வுகளில் நாம் தற்போது, அதாவது நிகழ்காலத்தில் ஒரு கேள்வியில் கேட்கப்படும் பொழுது அந்த கேள்வியை நாம் எப்படி எதிர்நோக்குகிறோம், இந்த கேள்வி முறையை நாம் பார்க்க வேண்டும். அதாவது ஒரு பரீட்சையில் நேரடியான கேள்விகள், மறைமுகமான கேள்விகள், உங்களுடைய பாடத்திட்டத்திலிருந்து 60 விழுக்காடு கேள்விகள் அப்படி கேட்கப்படுகிறது. அடுத்ததாக கடினமான கேள்விகள் வெறும் 20%, ஒரு 20%. ஆக அடிப்படை கேள்வியிலிருந்து ஒரு 20% கேள்விகள், மொத்தம் எனக்கு 100% கேள்விகள் இப்படிதான் இருக்கிறது. எனக்கு நேரடியான கேள்விகளும் மறைமுகமான கேள்விகளும் இல்ல அடிப்படை கேள்விகளிலிருந்தும் ஒரு கேள்வியை நீங்க எதிர்நோக்கினாவே 60 + 20 80% கேள்விகள் அழகா எழுதிடலாம். இந்த 20%-ஆல் நீங்கள் தேர்வில் தோற்பது இல்லை. நாம் முழுமையாக இந்த நேரடியான கேள்விகளும் மறைமுகமான உள்ள கேள்விகளிலிருந்து 60 விழுக்காடு கேள்விகள் வருது. அதுக்குத்தான் நாம் தயார்படுத்தணும். அப்ப கேள்வியோட நீங்க நுட்பங்களை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு கேள்வியை நேரடியாக கேட்பது அல்லது பொருத்துக அடிப்படையில கேட்கிறது, இந்த பொருத்துக அடிப்படையில கேட்கிறது, கூற்று அடிப்படையில கேட்கக்கூடிய கேள்விகள் நம்ம நேரத்தை அதிகமாக விழுங்கக்கூடிய ஒரு பகுதி. அப்ப அந்த பகுதியை மிக கவனமாக நாம் எதிர்நோக்க வேண்டும்.
எனக்கு பொறுத்துகளை ஒரு பக்கம் ஒரு வரிசையை படிக்கணும், அடுத்த வரிசையை ஒரு பக்கம் படிக்கணும், அடுத்ததாக நான் வந்து அதை பொருத்தி பார்க்கணும். அப்ப 1க்கு ஏ, 2க்கு பி, 3க்கு சி, 4க்கு டின்னு கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி 4 வருஷம் கொடுத்துருப்பான். அப்ப அந்த கேள்விய எனக்கு அதுல ஒரு ஆன்சர் எனக்கு முழுமையா தெரிஞ்சிருக்கணும். இந்த 4 பொருத்துகளை ஒரு கேள்விக்கு ஆன பதில் வந்து எனக்கு என்ன பண்ணிருக்கணும், புரியுற தன்மையா இருக்கணும். அதுதான் சரியான ஆன்சர் அப்படின்னு தெரியிருக்கணும். அந்த அடிப்படையில் மற்ற பதில்களை நீங்கள் வரிசைப்படுத்துங்கள். அல்லது அந்த வரிசைப்படுத்தும் பொழுது அதே மாதிரி ஒரு பதில் இன்னொரு இடத்துல இருக்குது அப்படின்னா 2வது பதிலை நீங்க தயார்படுத்துங்கள். பெரும்பாலும் 4 ஆன்சருக்கு நம்ம கண்டுபிடிக்கிறதுலயே நம்ம நேரத்தை நிறைய விழுங்கிடுவோம். இதெல்லாம் நம்ம நேரத்தை சுருக்கிற ஒரு முறை. ஆக ஒரு பரீட்சையில நம்ம எப்படி எளிமையாக ஒரு பரீட்சையை எதிர்நோக்கிறோம், ஒரு இஷ்டப்பட்டு எப்படி பரீட்சையை எழுதுறோம், இல்ல கஷ்டப்பட்டு ஒரு பரீட்சையை எப்படி நம்ம அதை கஷ்டப்படுத்திக்கிறோம். அப்ப அந்த மாதிரி பண்ணும்போது இந்த கேள்விகள் எந்தெந்த நிலையில் இருக்குது, முதல்ல ஒரு கேள்வியில பகுத்து அறிவு திறன், the logical reasoning and analytical ability ன்னு சொல்லுவாங்க. ஒரு கேள்விய முதல்ல பிரிச்சு பொருள் புரியுற மாதிரி உங்களுக்கு படிச்சதுல இருந்து வந்திருக்குதா, இல்ல படிச்சு மறந்து போனதுல இருந்து வந்திருக்குதா, இல்ல படிக்காத பகுதியில இருந்து வந்திருக்கு. இதுதான் பகுத்து அறிவு திறன். இந்த பகுத்து அறிவு திறனை இம்மிடியேட்டா அதுக்குள்ள பதிலுக்குள்ள வாங்க. அப்படி பதிலுக்குள்ள வரும்போது முடிவெடுக்கு திறன், ஒரு பதிலை டிசிஷன் மேக்கிங் அல்லது ஒரு பிரச்சனைக்கு முடிவு கட்டுறீங்க, இதுதான் சரியான ஆன்சர் அப்படின்னு சொல்றீங்க. அப்படி ஒரு முடிவெடுக்கு திறன்னா நம்ம நல்லா படிச்சிருக்கோம். ஒரு கேள்வியை நீங்கள் படிக்கும் பொழுதே அந்த கேள்வி முழிச்சு கூட மாட்டீங்க. அப்படி படிச்சுட்டு இருக்கும் போது அந்த ஆன்சர் உங்களுக்கு உங்களை அறியாம வரும், மனசுல இருந்து வரும். அப்படின்னா நம்ம நல்லா படிச்சிருக்கிறோம். அந்த ஆன்சர் கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சர் இருக்கும். அதுக்கு பேரு முடிவெடுக்கும் திறன். அடுத்தது, ஒரு கேள்வியை படிக்கிறீங்க, ஆனா ஆன்சர் வந்து எனக்கு வந்து இதுவா அதுவா, இதுவும் கரெக்டான இருக்க மாதிரி இருக்கு, அதுவும் கரெக்டா இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லும். அதுக்கு பேரு அனலிட்டிக்கல்னு சொல்றது, அலசி ஆராயிறது. அப்ப அந்த கேள்வி முறையை நாம் எப்படி எதிர்நோக்க வேண்டுமென்றால், ஒரு கேள்வியை படிச்சுட்டு ஏ பி ஒரு செட்டா பிரிச்சிங்க, சி டி இது ஒரு செட்டா பிரிச்சிங்க. அப்ப எனக்கு என்னன்னா ஏவா பியா, இல்ல ஏ வராது பி தான் வரும், அப்படின்னா அது ஒண்ணு வச்சுங்க. அடுத்தது சியா டியா, சி வராது டி தான் வரும். இப்ப லாஸ்டா 2 வந்து நெக்லெக்ட் பண்ணிருக்கீங்க, 2 எடுத்திருக்கீங்க, 2 வச்சிருக்கீங்க. இப்ப பியா டியான்றத அலசி ஆராய்ஞ்சி இதோட அர்த்தமும் அதோட கேள்விக்கான அர்த்தமும் ஒரு முழுமையான அர்த்தத்தை கொடுக்குதான். ஆமா படிச்சது இப்பதான் ஞாபகத்துக்கு வருது, இல்ல இது வந்து இதான் சரியான ஆன்சர் அப்படின்னு நம்ம மனசு சொல்ற அளவுக்கு வேகமாக எடுக்கக்கூடிய ஒரு நிலை. ஆக ஒரு கேள்வியை நாம் எப்படி எடுப்போம், நாம் படித்தவற்றிலிருந்து அதை சேமித்த அறிவாக, நான் படிச்சத சேமிச்சு வச்சிருக்கிறேன், இதுக்கு அப்புறம் இதை படிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் அதை படிச்சிருக்கேன்ற விஷயத்த ஒரு கேள்வி கேட்கும் போது சிந்திக்கிற அறிவாக நம்ம மாற்ற வேண்டும். ஆக இதிலிருந்து தான் நாம் ஒரு முழுமையான ஒரு தேர்வை எதிர்நோக்க முடியும். தேர்வு என்பது ஒரு உத்தி. அந்த உத்தியை தெரிந்து கொண்டால் நாம் வெற்றி பெறலாம். படித்த பாடங்களை உள்வாங்கியவற்றை நினைவுபடுத்தி அந்த கேள்விக்கான பதிலை வெளிப்படுத்துவதே தேர்வு. இந்த தேர்வோட சூட்சமங்களை நீங்கள் புரிந்து கொண்டு அந்த தேர்வுக்கான பதிலை நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படி தேர்வில் வெற்றி பெற 4 அடிப்படை கூறுகள் உள்ளது. தேவையான பாட புத்தகங்களை படித்து குறிப்பெடுத்து வரிசைப்படுத்தி, அப்படி வரிசைப்படுத்தியதை ஞாபகப்படுத்தி கையில் வைத்திருப்போம். இதுதான் தேர்வுக்கு தன்னை தயார்படுத்துவதாகும். இந்த தேர்வுக்கு தன்னை தயார்படுத்தும் பொழுது நம்மளுடைய முழு நேர மேலாண்மை,
ஒவ்வொரு கேள்விக்கும் எவ்வளவு நேரத்தை நாம் பங்கிட வேண்டும், அந்த ஒவ்வொரு கேள்வியும் எனக்கு என்ன மதிப்பெண்களை வழங்குகிறது. இப்ப ஒரு கேள்வி எழுதுறீங்க 1.5 மார்க், 2 கேள்வி எழுதுறீங்க 3 மார்க், கேள்வி 2 தான், மதிப்பெண் 3. அப்ப மதிப்பெண் கேள்வி அதிகரிக்க அதிகரிக்க மதிப்பெண்கள் கூடிக்கிட்டே இருக்கும். இந்த தேர்வை பொறுத்தவரையில் அந்த தேர்வில் கேட்கப்படுகின்ற கேள்விகள் உங்களிடத்தில் தோற்க வேண்டும். உங்கள் பதில் வெற்றியை தீர்மானம் செய்ய வேண்டும். உங்கள் பதில் சரியில்லை என்றால் கேள்வி ஜெயிச்சுட்டே இருக்கும், நீங்க தோத்துக்கிட்டே இருப்பீங்க. நம்முடைய இலக்கு என்பது வேறு, தேர்வு என்பது இலக்கு, குறிக்கோள் என்பது வெற்றி. நம்ம குறிக்கோள் நோக்கிய பயணம். இந்த குரூப் 4 பணியில நான் விஏஓ இளைஞர் உதவியாளரா என்ற அடிப்படையில இப்ப தட்டச்சருக்கும் சுருக்கு தட்டச்சருக்கும் கட் ஆஃப் மார்க் ரொம்ப கம்மி. ஆக அவங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது. அப்ப நமக்கு என்ன ஒரு பெரிய ஒரு விஷயம்னா, ஒரு மதிப்பெண்களை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தேர்வாக இங்க இருக்கிறது. இதுவரை படித்ததை நாம் எந்த அடிப்படையில் திருப்பி பார்க்கின்றோம்? இப்ப புதுசா எதுவுமே படிக்காதீங்க. அப்ப நான் படித்த பாடங்களை இனிமேல் விழிகளால் திருப்பாதீர்கள், மனதால் படித்து திருப்புங்கள். படித்தாலே ஞாபகம் வர வேண்டும். ஆக இந்த படிக்கிற பழக்கம் என்பது நமக்கு இந்த தேர்வுல மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நமக்கு செஞ்சு கொடுக்கும். இந்த தேர்வுல இப்ப எப்படி நம்ம எதிர்நோக்க போறோம்? இப்ப பாத்தீங்கன்னா என்னோட இடது கை கொஸ்டினை படிக்கும் பொழுது என்னோட கையை வச்சுட்டே படிக்கணும். என்னுடைய வலது கை பேனா முனியில் அப்படியே வச்சுட்டே இருப்போம். நான் ஒரு கேள்வியை படிக்கும் பொழுது அந்த கேள்வி எனக்கு புரிய வேண்டும், புரியுற மாதிரி படிக்கணும், தவறு இல்லாமல் படிக்க கூடாது. நீங்க தவறோடு அந்த அர்த்தத்தை நீங்க தவறா தீர்மானம் பண்ணிட்டீங்கன்னா பதிலும் தவறாதான் இருக்கும். அப்ப புரியுற மாதிரி படிக்கணும். அப்படி பொருள் எங்க உங்களுக்கு புரியலையோ கொஞ்சம் இடைவெளி விட்டு படிங்க. அந்த பொருளுக்கான அந்த கேள்விக்கான அர்த்தத்துக்கான விடையை நாம் தீர்மானம் பண்ணக்கூடிய அளவில் இருக்கும். அப்ப எனக்கு பொருள் புரிஞ்சாதான் நான் தப்பு இல்லாம படிப்பேன். நான் தப்பு இல்லாம படிச்சாதான் இந்த 4 ஆன்சர்ல 3 டூப்ளிகேட் ஒரு ஒரிஜினல் தெரியும். அதை நான் எப்படி தேர்ந்தெடுக்கிறேன்? இப்ப எனக்கு 3 முறைகளை இந்த தேர்வுல நம்ம எதிர்நோக்க போறோம். நம்பர் 1, ஒரு கேள்வி ஒரு 57 பக்கம் 58 பக்கம் அப்படி ஒரு பக்கம் உங்களுக்கு கொடுக்க போறாங்க, ஒரு புக்லெட். அந்த புக்லெட்ல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இப்ப 8:30 மணிக்கெல்லாம் உள்ள போயிருக்கணும், 9 மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ண சொல்றாங்க. தவறுகள் ஏற்படக்கூடாது என்பதற்காக தமிழ்நாடு தேர்வாணையம் அப்படி ஒரு தேர்வு நடத்துறாங்க. அப்ப எந்த தவறும் நடக்க இப்ப எவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க அவ்வளவு பேர் தான் பரீட்சை எழுத முடியும், அதுக்கு மேல விடக்கூடாது. அப்ப நம்மள 9 மணிக்கு வச்சு 9 மணிக்கு தான் பரீட்சை ஆரம்பிக்கிறாங்க. அந்த அரை மணி நேரத்துக்குள்ள நம்ம எவ்வளோ ஞாபக சக்தியா ஒரு தேர்வை எப்படி எதிர்நோக்க போறோம், எப்படி தவறுகள்லாம் குறைக்கணும், முழுமையா அந்த தேர்வில் எப்படி பயன்படுத்த போறோம். அப்ப உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆன்சர் ஷீட்ல பின்பகுதியில சில அறிவுறுத்தல் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, அதெல்லாம் படிங்க. தவறு இல்லாமல் அந்த கொஸ்டின் பேங்க்ல இருக்கிற நம்பரும் என்ன சீரியஸும் மட்டும்தான் போட போறீங்க. உங்க கையெழுத்து ஒண்ணு போட போறீங்க, அந்த ஷேடிங் ஒண்ணு பண்ண போறீங்க. அதான் ஆன்சர் ஷீட்ல. மத்த எல்லாமே பிரிண்டடா இருக்கும். உங்களுக்கு என்ன கொஸ்டின் பேப்பர் கொடுக்கணும் முதற்கொண்டு அவங்க ஏற்கனவே டிசைட் பண்ணி வச்சுட்டாங்க. ஒரு ஹால்ல 20 பேர், அந்த 20 பேருக்கான கொஸ்டின் டபிள்யூ ஷேப்ல கொடுத்திருப்பாங்க. ஆக நம்ம அந்த கொஸ்டின் பேப்பர் வாங்கின உடனே அதை ஓபன் பண்ண சொல்லும் போது முதல்ல எடுத்தோடனே எழுத வேணாம்,
இந்த அரை மணி நேரம் நம்மளுடைய கவனங்களை சிதறடிக்காமல் நம்மளை முழுமையா உணர்ந்து நாம் எழுதக்கூடிய ஒரு தேர்வு. அப்படி கொஸ்டினை கொடுத்த உடனே ஓபன் பண்ண சொன்ன உடனே பெல் அடிச்ச உடனே ஓபன் பண்ணுவோம். ஓபன் பண்ண உடனே எழுத வேணாம். முதல்ல எல்லா பக்கங்களும் பிரிண்ட் பண்ணிருக்கிறாங்களா, ஏதாவது விடுபட்டு எல்லாவது பிரிண்ட் பண்ணாத இருந்தா அந்த கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டு அதே சீரியஸ் நம்பர், அது ஏஓ பிஓ சிஓ டி என்ன வந்துருச்சோ அதே உங்களுக்கு கொடுக்கணும். அது அரை கண்காணிப்பாளருடைய மிக முக்கியமான பணி. அப்படி பார்க்கும் பொழுது என்னுடைய கண்கள் அந்த கேள்விகளை மிக விரைவாக படிக்க வேண்டும். பக்கங்களை கை திருப்ப வேண்டும். என்னோட இடது கை திருப்பிக்கிட்டே இருக்கணும். எனது வலது கை என்னன்னா, எனக்கு படிக்கும் பொழுது இந்த கை கூடவே வரணும். சரி, இப்ப அத்தனை பக்கம் பார்த்தாச்சு, எல்லாம் கரெக்டா இருக்கு. இப்ப எழுத போறோம். இப்ப எழுத போகும்போது முதல் கேள்வி, இந்த 100 கேள்வி தமிழ் இருக்கும். ஃபர்ஸ்ட் அதை முதல்ல முடிச்சிருங்க. இதுல முடிக்கும் பொழுது இந்த 100 கேள்வியில ஒரு கேள்வி படிக்கிறீங்க, பாதி படிச்சுட்டு இருக்கும் போது ஆன்சர் உங்களுக்கு வருது அப்படின்னா நல்லா படிச்சிருக்கிறோம், அதே பகுதி வந்திருக்குன்னு அர்த்தம். இல்ல கேள்வி முழுமையா படிக்கும் பொழுது அதோட ஆன்சர் வரும், அப்பயும் நல்லா படிச்சிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி கேள்விகள் முதல் டைப். கிடு 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 கிடுன்னு இந்த மாதிரி. இப்ப 2வது கேள்வி படிக்கிறீங்க, ஒரு சந்தேகம் வருது, இப்ப எடுக்க வேணாம், விட்டுருங்க. 3வது கேள்வி படிக்கிறீங்க, இது எனக்கு சந்தேகம் இல்லை, இது என்னன்னே தெரியல, அப்படி ஒரு டைப் ஒரு கேள்வி வருது. அடுத்தது எதுல கேட்டிருக்கானே தெரியல, அப்படி ஒரு கேள்வி வந்துருக்கு. 4வது கேள்வி, நம்ம படிச்சது நம்ம ஒண்ணு படிக்கிறோம், அப்படியே ஒரு கேள்வி ஆன்சர் தெரியுது. அப்ப எனக்கு முதல் கேள்வி, எனக்கு 4வது 5வது கேள்வி தான் இந்த டைப். அப்ப அந்த மாதிரி எனக்கு பதில் தெரிந்த கேள்விகளை மட்டும் முதல் நிரப்பிட்டே போகணும். இப்ப இது மாதிரி பண்ணும்பொழுது என்னன்னா, எனக்கு நேரங்கள் குறைவாக இருக்கும், பதில்கள் சரியாக இருக்கும். அப்ப இந்த கேள்வி 100 கேள்வியில பண்ணும்போது திருப்பி பாத்தீங்கன்னா எனக்கு 45 கேள்வி ரைட்டா இருக்கும், இல்ல 50 கேள்வி ரைட்டா இருக்கும். 100 கேள்வியில ஒரு 45 கேள்வி, ஒரு 40 கேள்வி, யோசிச்சு பாருங்க. அது அப்படியே டபுள் த மார்க். அப்ப என்னோட மனசு எப்படி இருக்குன்னா, ஒரு சந்தோஷத்தோடைய நிலைக்கு நம்ம வருவோம். இந்த சந்தோஷத்துடன் 2வது அதே கேள்வி, 2வது கேள்வி என்ன படிச்சோம், ஒரு படிச்சோம், எனக்கு ஒரு சந்தேகம் வருது, இதுவா அதுவான்னு தெரியுது, அந்த மாதிரி கேள்வியில 2வது டைப்பாடு. அப்ப ஏற்கனவே படிச்சதுனால 2வது வாட்டி படிக்கும் பொழுது எனக்கு கேள்வி இன்னும் நல்லா புரியும். அதுல எது வராது என்பதை நீங்கள் என்ன பண்ணணும், நிலைநிறுத்த வேண்டும். அப்ப எது வராது, ஏவா பியா, ஏ வராது அப்படின்னா பி வச்சுங்க. அடுத்தது சியா டியா, சி வராது அப்புறம் டி வச்சுங்க. இப்ப இந்த 2 ஆன்சர்ல எது மிக முக்கியமாக இருக்கு, எது அந்த அர்த்தத்துக்கு நெருக்கமா இருக்குது, எது ஒரு முழுமையான அர்த்தத்தை கொடுக்குது, இல்ல இதுதான் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியாக, ஒரு கேள்வியாக அதுக்கான பதிலை நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டும். இப்ப இந்த பகுதி என்னன்னா, நேரம் சற்று கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டா கூட தவறுகளை நீங்கள் குறைக்கிறீர்கள். அப்ப இந்த மாதிரி கேள்வி பாத்தீங்கன்னா ஒரு 25 கேள்வி நம்ம படிப்போம். இப்ப ஏற்கனவே ஒரு 40 கேள்வி, 40 ஒரு 25 என்னாச்சு, ஒரு 65 கேள்வி. அடுத்த ஒரு பகுதி தான் கடினமான பகுதி. அப்ப கடினமான பகுதியில இது எதுல இருந்து கேட்டிருப்பாங்க, எதுக்கு அடுத்ததுல வரும் அப்படின்னு ஒரு சிந்திங்க. இல்ல இந்த 4 ஆன்சர்ல இந்த ஆன்சருக்கான விளக்கம் இந்த கேள்வியா, இந்த ஆன்சருக்கான விளக்கம் இந்த கேள்வியா அப்படின்பதை பொறுத்துங்க. இல்ல இந்த கேள்விக்கு இந்த ஆன்சருக்கு சம்பந்தமே இல்லை, எடுத்துருங்க. அப்படியே அந்த அடிப்படையில ஒரு நேரத்தை, ஒரு போதுமான நேரத்தை அந்த கேள்விக்கும் அந்த மதிப்பெண்களுக்கும் அந்த விடைக்கும் கொடுக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் தவறு குறை. இப்ப இந்த 100 கேள்விகள்ல எந்த அளவுக்கு நம்முடைய தவறுகளை குறைக்கப்படுகின்றமோ, நம்முடைய நிதானங்களை கடைபிடிக்கின்றமோ, எப்படி யோசிச்சு ஒரு பதிலை தீர்மானம் பண்றோமோ, எடுக்கிறோமோ, அங்கதான் நம்மளுடைய வெற்றி வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கும். இதே அடிப்படையில் பொது அறிவுக்கு வாங்க. அப்ப என்னன்னா 100 கேள்வியில நம்ம சராசரியா ஒரு 80 கேள்வி அடிச்சிருக்கோம், 85 கேள்வி கரெக்டா பண்ணிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 கேள்வி தப்பு பண்ணிருக்கலாம். எந்த அளவுக்கு தமிழ்ல நீங்க தவறுகளை குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பொது அறிவுல கொஞ்சம் நம்ம
என்ன பண்ணிக்கலாம், தவறு ஏற்பட்டா கூட சமாளிச்சுக்கலாம். அப்ப தமிழ் நம்ம தவறு செய்யக்கூடிய ஒரு பகுதி கிடையாது, தவறே செய்யக்கூடாத ஒரு பகுதி. அப்ப நம்மளுடைய பாடங்களை நம்மளுடைய சிலபஸ் படி வரிசையா என்ன படிச்சிருக்கோம், எதெல்லாம் படிக்கல, எதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, நீங்க அத பட்டியலிட்டு அத ஞாபகத்துல வச்சுக்கணும். அந்த கேள்வியில் வரும் பொழுது அது முதல் வரிசையா, இரண்டாவது வரிசையா, மூணாவது வரிசையா என்பதை நீங்க அணுகணும். இப்ப இந்த மாதிரி ஒரு கேள்விகளை நிதானமாக நம்ம கையாளும் போது நம்மளுடைய மதிப்பெண்கள் சிதறாது. நம்மளுடைய வெற்றியை நோக்கி பயணமாக தான் இந்த தேர்வு இருக்கும். ஆக ஒரு 3 மணி நேரத்தை நாம் எப்படி முழுமையாக அந்த தேர்வுக்குள்ள நம்ம கையாளுறோம். அப்படி கையாளும் போதுதான் எந்தெந்த பகுதிகள் கடினமாக இருக்குது அதெல்லாம் பின்னாடி வச்சுங்க. நமக்கு எந்த பகுதியிலிருந்து கேள்விகள் வந்திருக்குது. இப்ப போன வருஷம் குரூப் 4 கொஸ்டின் பேப்பர், அதுக்கு போன வருஷம் குரூப் 4 கொஸ்டின் பேப்பர், இந்த 2 கொஸ்டின் பேப்பர் உள்ள சிலபஸ கேள்விகளை எடுத்து முதல்ல எந்தெந்த பகுதியில் இருந்து கேள்வி வந்திருக்குன்னு பாருங்க. நம்பர் 1. அதுல இந்த மாதிரி கேள்விகள் ஒரு 3 ஆண்டுகளுக்கு அந்த பகுதியில் இருந்து கேள்விகள் வராது. அப்ப எந்தெந்த பகுதிகள்லாம் இதுவரை கேட்கக்கூடாத பகுதிகள், இன்னும் கேள்வி வராத பகுதி, அதுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் கொடுங்கள். போன சென்றாண்டு கேள்விகள், அதுக்கு சென்றாண்டு கேள்வி, இந்த 2 கேள்விகள் இருந்து நீங்க ஒரு பொதுவான ஒரு அறிவை எதிர்நோக்க வேண்டும். நாம் பெரும்பாலும் கேள்விகளில், நேரடியான கேள்விகளில் நேரம் சற்று எளிமையாகவும், பொறுத்துக, கூற்று அல்லது ஒரு கேள்வி ஒப்பிட்டு கேட்கிறது அல்லது நுணுக்கமாக கேட்பது அல்லது நுட்பமாக கேட்கக்கூடிய பகுதிகளில் தான் நம்ம நேரத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு கேள்விகளாக இருக்கும். எனவே கேள்வியை நாம் உள்வாங்கிக் கொண்டு அதற்கு பிறகுதான் பதிலை தெரிவிக்க வேண்டும். ஆக என்னுடைய இடதுகை என்பது ஒரு கேள்வி முழுமையாக படிக்கும் பொழுது, அப்படி படிக்கும் பொழுது உங்கள் மனதுக்குள் அந்த கேள்விக்கான அர்த்தம் வெளிப்படுத்த வேண்டும். அப்படி ஒரு அர்த்தம் எனக்கு வரலன்னா அந்த கேள்வி இப்ப எழுத வேணாம், அடுத்த செட்ல போட்டுருங்க. எந்த ஒரு முறை எடுத்தாலும் அந்த முதல்ல இருந்து ஆரம்பிச்சு கடைசி வரையும் போயிடுங்க. அடுத்த செட் ஆரம்பிக்கும் போது அடுத்த பேட்சுக்கு வராங்க. அப்படி ஒரு பொதுவான ஒரு முறையை நீங்க கையாளும் போது, இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு நம்ம என்ன எதிர்பார்ப்போமோ அந்த எதிர்பார்ப்புக்கு இணையாக ஒரு கேள்வியா இருக்கும். ஒரு இலக்கணத்தை பத்தி கேட்டிருப்பாங்க, ஒரு இலக்கியத்தை பத்தி கேட்டிருப்பாங்க, அப்புறம் தமிழ் தொண்டை பத்தி ஒண்ணு கேள்வி கேட்டிருப்பாங்க. இப்படி மாத்தி 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 தான் கேட்டிருப்பாங்க. அப்புறம் ஒரு விருதுகளை பத்தி கேட்டிருப்பாங்க, தமிழ் நூல்களை பத்தி, ஆசிரியர்களை பத்தி, ஆண்டை பத்தி, இல்ல ஒரு சொற்களுக்கு தமிழ் விளக்கத்தை பத்தி இப்படிதான் கேட்டிருப்பாங்க. ஆனா நீங்க பொது அறிவுக்குள்ள வரும் பொழுது ஒரு புவியியலை பத்தி முதல் கேள்வி கேட்டிருப்பாங்க, 2வது கேள்வி கெமிஸ்ட்ரி பத்தி கேட்டிருப்பாங்க, 3வது கேள்வி அரசியலை பத்தி கேட்டிருப்பாங்க, 4வது கேள்வி பொது அறிவை பத்தி கேட்டிருப்பாங்க, 5வது கேள்வி பிசிக்ஸை பத்தி கேட்டிருப்பாங்க, 6வது கேள்வி பாத்தீங்கன்னா என்னது ஜியோகிராபி பத்தி கேட்டிருப்பாங்க, அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு பயாலஜி பத்தி கேட்டிருப்பாங்க, அடுத்தது பார்த்தா ஒரு மேத்தமெட்டிக்ஸ் கேட்டிருப்பாங்க, அடுத்தது பாத்தீங்கன்னா வரலாறு பற்றி ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. இப்படி ஒரு கேள்விகள் தொடர்ந்து ஒரே நிலையில் இல்லாமல் நாம் ஒரு கேள்வியை படிச்சு ஒரு ஆன்சரை குடிச்சிட்டு அடுத்த கேள்வி பார்த்தா அந்த பாடத்திட்டமே மாறி இருக்கும். அப்ப அந்த பாடத்திட்டத்துக்கு இணையா நம்மளுடைய ஸ்பீடு என்ன இருக்கணும், அதுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்படி கேள்விகளை நம்ம ஒரு பதட்டமா புரியாம நம்ம இது கரெக்ட்னு ஒரே முடிவு எடுத்துட்டு பண்ணிட்டு ஒரு 10 கேள்வி தாண்டி போகும்போது பாத்தீங்கன்னா ஐயோ அந்த கேள்வி நம்ம இந்த ஆன்சர்ல போட்டுக்கணும், தப்பால வருது அப்படின்னு ஒரு சிந்தனை வரும். அப்படி ஒரு சிந்தனை நமக்கு வரவே கூடாது. நமக்கு எங்க சந்தேகம் வருதோ அந்த கேள்வியே இமிடியேட்டா போட வேணாம், எனக்கு தெரிந்தவற்றை முதலில் எழுதுங்க. அப்புறம் அலசி ஆராய்ஞ்சி இதுவா அதுவா அப்படின்னு ஒரு கணிக்கும் பொழுது அங்க உள்ள தேவையற்ற பதிலை நீக்கிட்டு சரியான பதிலை தேர்ந்தெடுங்க. ரொம்ப ஆழமான நுட்பமான கேள்விகளை அந்த பதிலிலிருந்து அந்த கேள்விக்கான ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கேள்வி முறையை நீங்க அணுகணும். மீதி இருக்கிற பகுதிகளில் எந்த கேள்விகள் உங்களுக்கு மிக கஷ்டத்தை கொடுத்துருக்குது, அதுக்கு
எப்படி நாம் விடை கூறலாம்? இந்த அடிப்படையில் தான் நாம் இந்த தேர்வை எதிர்நோக்க வேண்டும். இந்த தேர்வை எதிர்நோக்கும் பொழுதுதான் உங்களுக்கு அரசாங்கத்துல ஒரு 69 விழுக்காடு ரிசர்வேஷன் அடிப்படையில, ஒரு இடஒதுக்கீடு அடிப்படையில ஒவ்வொருத்தருக்கும் பங்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது தமிழ் மொழியிலேயே அரசு பள்ளியிலேயே அரசு கல்லூரியிலேயே படித்த மாணவர்களுக்கு ஒரு சலுகை இருக்கு. அடுத்தது நம்மளுடைய சில பிள்ளைகளுக்கு குறைபாடுகள் உள்ளது, அவர்களுக்கு சில சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்குது. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் சில சலுகைகள் இருக்கிறது. ஒரு 100 சீட் இருக்குன்னா அதுல 69 விழுக்காடு நீங்களாக, மீதி உள்ள பகுதிகள் நம்ம அதிக மதிப்பெண் பெறப்பட்டு பிற பகுதியினர்கள் தன்னுடைய மதிப்பின் அடிப்படையில தேர்வு செய்யற ஒரு பகுதியா இருக்குது. நம்ம அதுல வரோமா, அல்ல ரிசர்வேஷன் வரோமா, இல்ல பெண்கள் என்ற ஒரு பகுதிக்குள்ள வரோமா, இல்ல தனக்கு கொடுக்கப்பட்ட சலுகை தமிழ் மொழியா இருக்கட்டும், அல்லது நம்முடைய பிறக்கும் போது சில குறைகள் உள்ள பகுதிகளில் இருந்து அத்தகைய மாணவர்களுக்கும் சில சலுகைகளை வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே மாணவ நண்பர்கள், எந்த பகுதியிலிருந்து நாம் வரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை, நமக்கு சலுகைகளை முதலில் பயன்படுத்தாதீர்கள். முதலில் கேள்விக்கான பதிலை ஒரு மதிப்பெண்களாக எடுத்து தரவரிசையில் உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த தகுதிதான் உங்களுக்கு பல சலுகைகளை பின்னால் வழங்க இருக்கிறது. ஒரே மதிப்பெண்ணை வாங்கிய பல மாணவர்கள் இப்பொழுது வர ஆரம்பித்திருக்கிறார்கள். மிகச் சிறந்த ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டித் தேர்வு தற்போது தமிழகத்தில் உள்ள அரசு தேர்வாணைய குழுவத்தால் நடத்தப்பட்ட அனைத்து தேர்வுகளிலும் ஒரே மதிப்பெண்ணை பெறக்கூடிய மாணவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு ஒரு சூழலை தற்போது நடைபெறுகின்ற தேர்வுகளில் நாம் பார்க்க இயலுகின்றோம். எனவே மாணவ நண்பர்களே, போட்டி என்பது ஒரு சாதாரண ஒரு செயலாக பார்க்காமல் அதில் நாம் முந்துவது, நம் தவறுகளை குறைப்பது, ஞாபகத்தை பெருக்குவது, அந்த முழுமையான ஒரு தேர்வை நாம் நம்முடைய கட்டுப்பாட்டில் வைப்பது. ஆக நான் இடது கையை பயன்படுத்தும் போது சொன்னேன், ஒரு கேள்வியை முழுமையாக படித்து என்னோட கை அந்த கேள்வியில வரணும். அங்க எங்க நிறுத்திருக்காங்களோ அது வரையும் கை வரணும். அடுத்தது இந்த 4 ஆன்சரை படிச்சு எனக்கு புரிஞ்சு எனக்கு இதுக்கு ஏ அப்படின்னா இந்த ஏல போய் என் கை இருக்கணும். இந்த கை சோத்து கை என்ன இருக்கணும், இடது கையில போய் அந்த ஏ கை எங்க நிக்குதோ அந்த ஏல போய் ஒரு புள்ளி உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாம, உங்களுக்கு தெரியாம வச்சா போதும். பெரிய பொட்டலம் வைக்க கூடாது, உங்களுக்கு தெரியற மாதிரி சின்ன ஒரு டாட் அவ்வளவுதான் வச்சுட்டு, இதே கை வந்து 1க்கு ஏ அப்படின்னு போய் இங்க போய் கை வைக்கும். அங்க போய் திருப்பியும் அங்க ஷேடிங் பண்ணும். அப்படி பண்ணும் பொழுது என்னோட கவனம் சிதறாது. என்னோட இடது கை வேலை செய்யும், என்னோட வலது கை வேலை, என்னோட இடது மூளை வேலை செய்யும், என்னோட வலது மூளை வேலை செய்யும். மிக நுணுக்கமாக 3 மணி நேரம் உன்னோட கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஒரு பகுதி. பெரும்பாலும் ஒரு தேர்வு அறையில் 20 நபர்கள் தான் அனுமதிக்கப்படுகிறார்கள். இந்த 20 நபர்களில் தேர்வாணைய காப்பாளர் வந்து உங்களுக்கு வந்து என்னது, ஒரு சூப்பர்வைசர் இருப்பாரு. அவர் வந்து என்ன பண்ணிருப்பாரு, உங்க ஆன்சர் ஷீட்ல கையெழுத்து போடணும். அடுத்தது அவர் அட்டெண்டன்ஸ் வாங்கணும். ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு வருவாங்க, ஒரு ஸ்குவாடு வருவாங்க. அடுத்தது தண்ணி வேணா தண்ணி கொடுப்பாங்க. இதுதான் ஒரு ஹால்ல நடக்கக்கூடிய சில நிகழ்வுகள். இந்த நிகழ்வுகளை வேடிக்கை பார்ப்பதற்கோ அல்லது யோசிப்பதற்கோ அங்க நேரம் கிடையாது. அவர்கள் வேலையை அவர்கள் செய்வார்கள், உங்கள் வேலையை நீங்கள் செய்ய வேண்டும். உங்கள்கிட்ட கையெழுத்து வாங்கினா கையெழுத்து போட்டு கொடுத்து போயிட்டே இருங்க, அவ்வளவுதான். ஆக எனக்கு அந்த 1 மணி நேரத்துக்குள்ள எனக்கு எவ்வளவு கேள்விகள் அடிக்க வேண்டும். அப்ப எனக்கு 1.5 மணி நேரம் 100 கேள்வி அடிக்கணும், 3/4 மணி நேரம் 50 கேள்வி அடிக்கணும். இந்த அடிப்படையில் நாம் இந்த தேர்வை மிக எளிமையாக எதிர்நோக்க வேண்டும். எனவே இப்படி தவறுகள் குறையும் பட்சத்தில் உங்களுடைய சிந்தனையும் ஆக்கமும் செயல்பாடும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கும் பொழுது தவறுகள் ஏற்படுவது மிக மிக குறைவு. ஒரு வெற்றி நோக்கிய பயணம்.
உங்களுடைய ஒவ்வொரு முயற்சிகளும், நீங்கள் அங்கு செயல்படுத்துகின்ற ஒவ்வொரு பயிற்சியும் உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு பாதை, ஒரு வளர்ச்சிக்கான ஒரு மதிப்பெண், ஒரு வளர்ச்சிக்கான ஒரு வேலை வாய்ப்பு. மற்றவர்களுக்கு அது தேர்வு. உங்களுக்கு அங்கு ஒரு பொறுப்பும் பதவியும், அங்கு பணி செய்வதற்கான ஒரு சூழலையும் இந்த தேர்வரை உறுதிப்படுத்த வேண்டும். அதை முழுமையாக பயன்படுத்தி நீங்கள் வெற்றி பெற வேண்டும். மீண்டும் இந்த திருமா பயிலகத்தில் உள்ள அனைத்து மாணவர்களும், ஏன் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து மாணவர்களும் இதை பயன்படுத்தி வெற்றி பெற்று அரசு பணியில் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு சமூக பணியை நீங்க செய்ய, இத்தனை நல்ல உள்ளங்கள் உங்களுக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சியை ஒளிபரப்பதற்கும், ஒருத்தர் அதை இப்படி ஒரு நிகழ்வை செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திலும் பல்வேறு ஆசிரியர்களும் மாணவர்களும் இதுக்கு உறுதுணையாக இருக்கின்றார்கள். இதை ஒவ்வொருத்தரும் வெற்றியாக்குங்கள். வெற்றியை நாளை இதே இணையதளங்களில் வந்து உங்கள் வெற்றியினுடைய அடிப்படை விஷயங்களையும் மற்ற மாணவர்களுக்கு சொல்லுங்கள். இதுதான் சமூகத்தினுடைய கற்பி. அதை மக்களிடம் அந்த சேர்த்ததை பயன்பெற வேண்டும் என்ற அடிப்படையில் நீங்கள் அனைவரும் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, உங்களிடத்தில் உள்ள கேள்விகளை நீங்கள் இப்பொழுது கேட்கலாம். அந்த கேள்விகளுக்கான பதிலை தேர்வு சார்ந்தது அல்லது உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் எழுப்பும் பொழுதுதான் இன்னும் தெளிவு பெறுவீர்கள் என்று சொல்லிக்கொண்டு, இந்த நல்ல நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த அம்மா அவர்களுக்கும் வேலன் சார் அவர்களுக்கும் என்னுடைய இளவல் வேலன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் கேள்வி கணைகளை கொடுங்கள், பதிலை பெற்றுக்கொள்ளுங்கள். சார் நன்றிங்க சார். மாணவர்கள் கேள்வி கேட்கலாம். கேள்விகளை என்ன பண்ணலாம்னா, நீங்க கருத்து பெட்டியில கேள்விகளை கேளுங்க. நான் அதை படிச்சு ஐயாட்ட சொல்லுவேன், ஐயா பதில் சொல்லுவாங்க. அது முடியாத மாணவர்கள் என்ன பண்ணலாம், நீங்க ஃபோன் பண்ணி கூட நீங்க இந்த நேரத்துல இப்ப கேள்வி கேட்கலாம். அதுக்கான என்ன சொல்றேன் குறிச்சிங்க. 6374514157 இந்த நம்பருக்கு நீங்க ஃபோன் செய்யலாம். ஃபோன் செஞ்சுட்டு நீங்க உங்க சந்தேகத்தை கேட்டீங்கன்னா சந்தேகங்கள்லாம் உங்களுக்கு சரி செய்யப்படும். மீண்டும் ஒரு முறை நம்பரை சொல்றேன். மாணவர்களே, நீங்க இந்த நம்பரை சரியா பயன்படுத்திட்டு உங்கள் கேள்விகளை கேட்டு பயன்பெறுங்கள். 6374514157. வேலன் சாரும் ஏதாவது கேட்கணும்னா கேட்கலாம். கேள்வி கேட்டிருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸ் எந்த மாசத்துல இருந்து படிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த தேர்வு நமக்கு ஜனவரி மாசம் இந்த கேள்வி இந்த 30/1/2024 இதை அறிவிச்சிருக்கிறாங்க. இப்ப கேள்வி 2023 நிகழ்வுகள், முக்கியமான நிகழ்வுகள், அதாவது சில மாபெரும் தலைவர்கள், வரலாற்று அறிஞர்கள் அல்ல அறிவியல் அறிஞர்கள், கண்டுபிடிப்புகள், விருது பெற்றவர்கள், அது விளையாட்டுத் துறையா இருக்கட்டும், இல்ல கலை பண்பாட்டு துறையா இருக்கட்டும், இந்த துறைகளில் சாதித்தவர்கள், இந்த அடிப்படையான கேள்விகள். இப்ப நம்முடைய கேள்விகள்ல உதாரணத்திற்கு நம்முடைய பாரத பிரதமர் இந்த தேர்தலுக்கு முன்னாடி எந்த நாட்டிற்கு சென்று வந்தார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். இல்ல நம்மளுடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி எத்தனாவது நீதிபதி என்று கேட்கலாம். இல்ல நம்முடைய இந்திய தேர்தல் ஆணையம் சமீபத்துல 2 தேர்தல் ஆணையர்கள் நியமிச்சிருக்கிறாங்க, அவங்கள கேட்கலாம். இப்படி நடைமுறை வாழ்க்கை உங்களுக்கு பேப்பர் படிக்கிற, செய்தித்தாள் படிக்கிற பழக்கம் இருக்கணும். நீங்க ஒரு துறை சார்ந்த மாணவர்களா இருப்பீங்க, ஒரு வரலாற்று துறையில, இயற்பியல் துறையில, வேதியியல் துறை மாணவர்களா இருப்பீங்க. ஆனால் அந்த பாடத்தில் முழுமை பெற்றிருப்பீங்க. ஆனா ஒரு பொது அறிவு விஷயத்துல அல்லது ஒரு சமூக சார்ந்த பாடங்கள்ல நீங்க எந்த அளவுக்கு ஞாபகத்தன்மையா இருக்கிறீங்க, எவ்வளவு எப்படி பேசுறீங்க, இதுதான் உங்களுடைய கேள்வி. எனவே அந்த ஒரு ஆண்டோட நிகழ்வுகளை முக்கியத்துவத்தை படிச்சிங்க.
அதிலிருந்து சென்ற மாதம் 20ஆம் தேதிக்கு உட்பட்டு, சென்ற மாதம் மே மாதம் 20ஆம் தேதிக்கு உட்பட்டு உள்ள கேள்விகள் வரையும் படிச்சா போதும். அதுல எனக்கு அரசியல் வேணாம், ஆட்சி. அதாவது நமக்கு ஒரு தேர்தல், எத்தனாவது தேர்தல் இப்ப நடைபெற்ற தேர்தல் அப்படின்ற ஒரு தேர்தல் தான். அந்த மாதிரி நமக்கு இப்ப தேர்தல் நடந்ததுனால தேர்தல் சார்ந்த கேள்விகளை நேரடியா கேட்காம சில கேள்விகள் மறைமுகமாக கேட்கப்படும். ஒரு சின்னங்கள் இல்ல தேர்தலுடைய கட்சியோடைய சின்னங்களை கூப்பிட்டு கேட்கலாம் அந்த அடிப்படையில். எனவே ஜனவரியிலிருந்து நம்ம மே மாசம் 20ஆம் தேதிக்கு முன்னாடி வரையும் நீங்கள் படித்திருக்கணும். சென்ற ஆண்டுகளுடைய வரலாற்று தொகுப்புகளை நீங்க படிச்சிருக்கணும். ஓகேவா? இப்படி படிச்சிருந்தீங்கன்னா பொது அறிவு அதுக்குள்ள இருக்கிறத போதும். சார் வணக்கம் சார். வணக்கம்மா. சார் கும்பகோணத்திலிருந்து ஒரு மாணவர் குமார்ங்கிற மாணவர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு சார். சொல்லுங்க. OMR ஷீட்டை வந்து அதாவது சரியா எப்படி செய்வது, அதுல சில சந்தேகம் இருக்குதா, அதனால உங்களை அது பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்ல சொல்லியிருக்காங்க சார். இப்ப OMR ஷீட்ல ABCD அப்படின்னு ஒரு இது கொடுத்திருப்பாங்க. அடுத்தது E வந்து எதையுமே நான் குறிக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய E என்ற ஒரு பகுதி இருக்கும். இப்ப எத்தனை A போட்டோம், எத்தனை B போட்டோம், எத்தனை C போட்டோம், எத்தனை D போட்டோன்றத கடைசியா நம்ம குறிக்கக்கூடிய ஒரு பகுதியை அங்க வச்சிருக்கிறாங்க. OMR ஷீட்ல ஏதாவது ஒரு தவறு நடந்துச்சுன்னா அதுக்கு மார்க் குறைக்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால OMR ஷீட்டை திருப்பியும் தர மாட்டாங்க. அதுக்கு எத்தனை தவறு செய்யறோ அத்தனை மார்க் குறைச்சிருவாங்க. அதனால நான் சொன்ன மாதிரி நீங்க இடது கை வந்து என்ன இருக்கணும், கொஸ்டின் பேப்பர்ல இருக்கணும், வலது கை ஆன்சர் ஷீட்ல இருக்கணும். இந்த இடது கை வந்து என்ன தீர்ப்பு சொல்லுது படிக்கும் பொழுது என்னோட கண்ணு பார்த்து என்னுடைய மனசு அந்த கேள்விகளை உள்வாங்கி அப்படி மனசுக்குள்ளே நான் படிக்கும் பொழுது அது அர்த்தம் புரியணும். இதுக்கு ஏ அப்படின்னு ஆன்சர் சொன்னா என்னோட சோத்து கை வந்து என்ன பண்ணிருக்கணும், ஏல இருந்து இந்த கை, இந்த கேள்வியை படிச்ச இந்த கை என்ன பண்ணும், ஏல போய் கை வைக்கும். இப்படி வச்சுன்னா அதே இடத்துல வந்து ஒரு புள்ளி வச்சுட்டு அதே அங்க போய் 1ஆம் நம்பர்ல ஏ அப்படின்றதுல போய் நிற்கும். அங்க போய் நான் புள்ளி வைக்கணும். இப்படி வைக்கும் பொழுது கவன சிதறல்கள் இருந்து 1க்கு பதிலா 2ல நீ குறிச்சிட்டீங்கன்னா பின்னாடி கொடுக்கிற எல்லா கேள்வியும் தப்பா போயிடும். ஆக நம்மளுடைய தவறுகளுக்கு நாமே என்னது விடையா இருக்கக்கூடாது, சாட்சியா இருக்கக்கூடாது. ஆக OMR ஷீட்டை மடக்கவோ எந்த ஒரு கையில சில பேருக்கு எழுதும் போது சில பேருக்கு ஈரம் தேர்வு அதிகமா இருக்கும். அவங்க இருக்கிறவங்க கையை நல்லா தொடச்சிங்க. ஏன்னா இது ஒரு ஸ்கேனிங் மிஷின். அந்த மிஷின்ல இந்த OMR ஷீட்டை வச்சீங்கன்னா அது எத்தனை டார்க் பண்ணிருக்கீங்களோ அதுக்கு உள்ளது மட்டும் தான் எடுத்துக்கும். இப்ப 4 டார்க் பண்ணிருக்கீங்க, உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடும். எனக்கு வேணுங்கிறது அந்த ஒரு ஷீட்ல இப்போ 1க்கு ABCDE அப்படின்னு இருக்கு. அதுல 1 தான் நீங்க டார்க் பண்ணிருக்கணும். 1க்கு மேற்பட்ட டார்க் பண்ணீங்கன்னா இன்வாலிடல் டிக் போட்டு போயிடும். ரொம்ப கவனமா நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கோம், முதல் 100 கேள்வி எடுத்துக்கிறோம். இந்த 100 கேள்வி படிச்சோடனே எனக்கு ஆன்சர் புரியுது அப்படி ஒரு கேள்வி ஃபர்ஸ்ட். அதுல எத்தனை கேள்வி ரைட்டுன்னு பாருங்க. அடுத்தது படிச்சு எனக்கு சந்தேகம் வருது, இதுவா அதுவா, அதை வந்து தவறு இல்லாம கொஞ்சம் நேரம் எடுத்துட்டு அதை புரிஞ்சு அழகா எடுத்து எழுதணும். அப்ப தவறுகள் குறையும் பொழுது விடைகள் சரியாக இருக்கும். 3வது கேள்வியே கஷ்டமா இருக்கு. அப்ப அந்த பகுதியிலிருந்து அந்த பதிலுக்கு நெருக்கமான பதில், அந்த பதிலுக்கு விளக்கம் அளிக்கக்கூடிய ஒரு கேள்வி எது அப்படின்னு பதில் இருந்து இந்த கேள்விக்கான விடையை கண்டுபிடிக்கும். அப்ப ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு என்ன, ஒவ்வொரு முறையும் பயன்படுத்தும் போது வரிசையா வரணும், ஒரே நேரத்துல எல்லாத்தையும் பயன்படுத்தக்கூடாது. அப்ப பண்ணும்போது என்னன்னா கொஞ்சம் நிதானம் இருக்கும், நமக்கு ஒரு பொறுப்புணர்வு இருக்கும், நம்மளுடைய சந்தோஷங்கள் அந்த கேள்வியில எல்லா இடங்களிலும் பரவி இருக்கும். நீங்க வெளியில வரும்போது ஒரு முழு திருப்தி இருக்கும். அப்ப அந்த மாதிரி நம்ம எதிர்நோக்கணும். ஓகேவா சார்? இன்னொரு கேள்வி பாருங்க சார். புதிதாக பயிற்சி எடுக்கும் நான் முழுமையாக படித்துள்ளேன் என்ற எண்ணம் ஏற்பட என்ன செய்ய வேண்டும் சார்? காலம் எவ்வளவு நேரம் ஆகும் சார்? அதாவது புதிதாக பயிற்சி எடுத்திருக்கவங்க வந்து நீ முழுசா படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுக்குள்ளேயே என்ன இருக்குன்னா
ஒருவேளை கொஸ்டின் கஷ்டமா இருக்குமோ, நம்ம பாஸ் பண்ண மாட்டோமோ அப்படின்னு ஒரு எதிர்மறையான கருத்து எங்கேயோ ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்கு. அதை வளர விடாதீங்க. புதுசா பயிற்சி எடுத்தான்னா, பழசா பயிற்சி எடுத்தான்னா, முழுமையா படித்து உள்ளேன் அப்படின்னு ஒரு எண்ணத்தை நீங்க சொல்லியிருக்கீங்க, அழகா சொல்லியிருக்கீங்க. அப்ப இதுக்கு காலம் என்ன? ஒரு கேள்விக்கு எவ்வளவு நிமிஷம்? 15 நிமிஷத்துக்கு ஒரு ஒரு 12 கேள்வி இல்ல ஒரு 13 கேள்வி அடிக்கணும். 30 நிமிஷத்துக்கு ஒரு 25 கேள்வி அடிக்கணும். இதுதான் கால நிர்ணயம். அதுல முதல் டைப்பா படிச்சோடனே எனக்கு ஆன்சர் வருது, அதெல்லாம் முதல் டைப். ரெண்டாவது டைப் படிச்சதுல இதுவா அதுவா சந்தேகமா இருக்கு, அது ரெண்டாவது டைப். மூணாவது டைப் கேள்வியும் புரியல, பதிலும் புரியல, இல்ல கேள்வி ஒரு மாதிரி இருக்கு, பதில் அதுக்கு ஈக்குவலா ஒரு என்ன முயற்சி பண்றோம், அந்த அடிப்படையிலான கேள்வி. அடுத்தது இது எதுல வந்திருக்குன்னே தெரியல, அது நாலாவது டைப்பா போட்டிருக்கு. இப்படி உங்களுடைய கேள்வி தன்மைகளை புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வேலை செய்யணும். இப்ப நம்மளோட வீட்டுக்கு நல்ல தெரிஞ்சவங்க வர்றாங்க, நம்மள ரொம்ப பிடிக்கும், அவங்கள்ட்ட எவ்வளவு நேரம் பேசுவோம், மணிக்கணக்கா பேசுவோம். இப்ப நமக்கும் அவங்களுக்கும் பெரிய பழக்கம் இருக்காது, அப்ப அவங்கள்ட்ட எப்படி பேசுவோம்? இப்ப நமக்கும் அவங்களுக்கும் மிகப்பெரிய வருத்தம், அவங்க வந்துட்டு போனாவே நம்ம வீட்டுல பெரிய விவாதம் வரும், நம்ம பார்த்து குறை சொல்லிட்டு போவாங்க, அவங்கள்ட்ட எப்படி பேசுவோம்? அந்த மாதிரி கேள்வி முறையிலுமே இப்படி இருக்குது. அந்த கேள்வியை நம்ம எப்படி கையாளுறோம், எவ்வளவு அறிவுபூர்வமா பண்றோம். நம்ம கேள்வி ஒண்ணு படிக்கும்போது வேற எதை பத்தி யோசிக்காதீங்க, அந்த கேள்விக்குள்ளதான் நீங்க இருக்கணும். கேள்விக்கான விடை எடுத்த பிறகுதான் நீங்க அடுத்த கேள்விக்கு போகணும். ஓகேவா? நல்லா பண்ணிருக்கீங்க. முதல் முயற்சி தான் வெற்றி முயற்சி, பயப்படாதீங்க. சார் என்ன இன்னும் ஒரு சொல்லணும்? கேள்வி சார். சொல்லுங்க சார் அந்த தமிழ்ச்செல்வன் ஒருத்தர் போட்டிருக்காரு பாருங்க ம். சார், தெரியாத கேள்விகளுக்கு எப்படி எதிர்கொள்ள வேண்டும்? தெரியாத கேள்விகளை எனக்கு தெரிஞ்ச கேள்விகள்ல முதல்ல போட்டு நிரப்பிட்டு வாங்க. ரெண்டாவது டைப்பு அதுவா இதுவா சந்தேகம் வர கேள்வி. மூணாவது கேள்விகள் கேள்வியே கடினமா இருக்கு, இல்ல பதில் கடினமா இருக்கு, அதை எப்படி எதிர்நோக்குறோம். அதுக்கு பிறகு இதுக்கு அடுத்ததுதான் ஒண்ணுமே எனக்கு தெரியல, நான் படிச்சவே இல்லை, நான் படிச்சு மறந்து போயிட்டேன், நான் படிக்கவே விட்டுட்டேன், அப்படி ஒரு கேள்வியில் எதுக்கு அடுத்த கேள்வி, எந்த பகுதியை நம்ம படிக்காம வந்தோம், அந்த பகுதி அடிப்படையில அந்த கேள்விகளை உங்களை சரிப்படுத்தி பாருங்க. வரலையா? எனக்கு 1 to 50 கேள்விகள். இந்த 50 கேள்விகள்ல எந்த பகுதி மிக கம்மியான பகுதி? இப்ப ஏ ஒரு 12A இருக்கு, 13B இருக்கு, அப்புறம் சி பாத்தீங்கன்னா வச்சுக்க எனக்கு 5 தான் வந்திருக்குது, டி பாத்தீங்கன்னா வச்சுக்க ஒரு 13D இருக்கு. அப்ப எந்த பகுதி மிக கடுமையா ரொம்ப கொஞ்சம் இருக்குதோ அந்த பகுதிக்கான பதில, இப்ப சி தான் ரொம்ப கம்மியா இருக்கு, அப்ப சிய என்ன பண்ணிருக்கணும், இந்த பதிலுக்கு ஈக்குவலா இருக்கா அதை சொல்லி பாருங்க, நினைச்சு பாருங்க. ஒரு வழியே இல்லை அப்படின்னா சியை தூக்கி போட்டு போயிட்டே இருக்கு. அதாவது இந்த 3 டைப்பையும் நீங்க முழுமையா, அதாவது படிச்சிருந்து அறிவுபூர்வமா அந்த கேள்வியை எதிர்நோக்கி, அடுத்தது அலசி ஆராய்ஞ்சி, அடுத்தது தவறுகளை குறைச்சி, இதையும் மீறி சில கேள்விகள் வரும் பொழுது நீங்க சொல்ற தெரியாத கேள்வி அப்படின்னு சொல்ற பகுதியை எது குறைவா இருக்கு. இப்ப 1 to 50 கேள்விக்குள்ள இத்தனை ஏ தான் இருக்கணும், இத்தனை பி தான் இருக்கணும், இத்தனை சி தான் இருக்கணும் கணக்கு இருக்கு. 13A இருக்கலாம், 12B இருக்கலாம், இல்ல 13C இருக்கலாம், இல்ல 10D இருக்கலாம். அப்ப நமக்கு டி ரொம்ப குறைவா இருந்துச்சுன்னா அந்த இருக்கிற ஆன்சர்ல அதுல போடுங்க. அதுல 2 தப்பு இருக்கணும், ஒரு 3 ரைட் இருக்கும். ஒரு 5 இருக்குன்னா 5ல கண்டிப்பா 2 தப்பு இருக்கும், கண்டிப்பா ஒரு 3 ரைட் இருக்கும். புரியுதா? எனக்கு தவறுகள் குறைவா இருக்கணும், விடைகள் சரியா இருக்கும். அதுதான் என்னோட தேர்வு. எனக்கு நீங்க பரீட்சை எழுதுறது முக்கியம் இல்ல, அங்க ஒரு போஸ்டிங் வாங்குறதுக்கான அடுத்து வர்ற நவம்பர் மாசம் உங்கள் எல்லாருக்கும் ஆர்டர் கொடுக்க போறாங்க. 2025ல நீங்க எல்லாம் அரசு பணியாளரா மாற போறீங்க, அதுக்கான இடம் தான். ஓகேவா? சார் இன்னும் ஒரு கேள்வி சார், போன்லயும் அந்த கேள்வி கேட்டிருக்காங்க, சரவணன் ஒருத்தர் இந்த நம்ம இதுல நிகழ்ச்சியிலயும் கேட்டிருக்காரு. சரி, எல்லாருக்குள்ளயும் அப்ப இந்த கேள்வி இருக்குது போல. அதாவது என்னன்னா, அருப்புக்கோட்டையில இருந்து ஹரிணின்னு ஒருத்தவங்க சார், தேர்வு தொடங்கும் போது ஏற்படக்கூடிய டென்ஷனை குறைத்துக் கொள்வது எப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்குதாம்மா. அதாவது தேர்வு 9:30 மணிக்கு தான் தேர்வு.
உங்களுக்கு 8:30 மணிக்கு உள்ள விட்டுருவாங்க. நீ உள்ள போகும் பொழுது உங்க ஹால் டிக்கெட்டு எந்த வித பேனாவை நீங்க எழுதுறீங்களோ முத நாளே எழுதி பார்த்துங்க, மார்க் பண்ணிங்க. இந்த பிளாக்னா அந்த பிளாக்கு, அந்த பேனாவை என்ன பண்ணுங்க, அது 1க்கு 2 ஒரே மாதிரி பேனா வாங்கி வச்சுங்க. நமக்கு ஏன் பதட்டம் வருது? கேள்வியே இன்னும் ஆரம்பிக்கல. இன்னும் நமக்கு ஆன்சர் கோடிங் ஷீட் தான் கொடுத்துருக்குறாங்க. ஆன்சர் கோடிங் ஷீட் கொடுத்த பிறகு நம்மளோட கவனம் ஒரு 9 மணிலேருந்து 9:30 மணிக்குள்ள அதை என்னது, நம்ம எங்கெல்லாம் எழுதணும், எங்கெல்லாம் கையெழுத்திடணும், இது எல்லாத்தையும் சரி பண்ற இடம். அப்படி சரி பண்ண இடம் போது தோக்குறவங்களுக்கு தான் பயம் இருக்கும். நீங்களாம் ஜெயிக்க போறவங்க. அப்ப ஜெயிக்க போறவங்களுக்கு நமக்கு ஏன் பயம்? அது என்ன வேணா கேள்வி கேட்டுட்டு போட்டோம். நம்மள்ட்ட ஒரு தகவல் இருக்கு, அவன் ஒரு கேள்வி கேட்கிறான், அந்த தகவல் கூட என்னோட கேள்வியை பொருத்தி பார்க்கறதுக்கான ஒரு சூழலை நம்ம ஏற்படுத்தும். அப்ப நம்மளுடைய பங்களிப்பு என்ன? அந்த கேள்விக்கான விடை தெரியுதா தெரியல, தெரிஞ்சா முதல் டைப், தெரியலையா யோசிச்சு எழுதும். அப்படி யோசிக்கும் போது ஒரு கற்பனை திறன், இதுக்கப்புறம் இது இருக்கணுமோ, அப்ப அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னாவே அந்த கற்பனை திறன் ஆட்டோமேட்டிக்கா வரும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அது மாதிரி வந்துச்சுன்னா ஒரு கேள்விக்கான பதிலை நம்ம அழகா நம்மளால சொல்ல முடியும். அந்த சொல்ற இடத்துக்கு பேரு தான் அறிவாளி. நம்ம ஒரு வாத்தியார் பாடம் நடத்தும் போது கண்களால் பார்த்து, காதால் கேட்டு, மனசால் புரிந்து கொண்ட ஒரு பாடத்தை நம்ம அறிவால் அதை படிச்சு, ஒரு புத்தகமா ஒரு நோட்ஸா படிச்சு, அந்த படிச்ச பகுதியை ஒரு கேள்வியா கேட்கும் பொழுது அந்த கேள்விக்கான விடையை சரியான முறையிலும் சொல்லலாம், சற்று சந்தேகத்தின் அடிப்படையில் தவறுகளை நீக்கிட்டு பதில் சொல்லலாம், நல்ல ஆராய்ஞ்சி ஒரு பதில சொல்லலாம், இல்ல எதுவுமே தெரியல, எந்த பகுதி மிக குறைவாக இருக்குது அந்த பகுதிக்குள்ள அந்த விடையை பொருத்தி பார்த்து பதில் சொல்லலாம். ஆக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இல்ல, ஒரு 4 வாய்ப்புகள் உள்ளது. அந்த வாய்ப்பை நாம் முழுமையாக பயன்படுத்தும் பொழுது எங்க நம்ம விட்டோமோ அந்த இடத்துல இருந்து நம்ம வெற்றியை தொடங்கணும். நம்மளோட சந்தோஷமே அந்த கேள்விக்கான பதிலை நாம் எடுத்து எழுதும் போதுதான். அதனால உங்களுக்கு அந்த பதட்டம் என்பது வருவதற்கு மிக குறைந்த நிமிடங்களே இருக்கும். அந்த கொஸ்டின் பேப்பர் பிரிச்சிங்கன்னா பதட்டம் எல்லாம் போயிடும். அது வரையும் தான் இருக்கும். எதுக்கு பதட்டப்படணும்? 200 கேள்வி கேட்க போறாங்க, பதில் எழுத போறேன். தெரியாதவர்களே கண்டிப்பா இருக்கும், தெரிஞ்சவர்களுக்கு கண்டிப்பா நிறைய வரும், அவ்வளவுதான். அப்படி நினைச்சிட்டு உங்களுக்கு அந்த கடவுள் நம்பிக்கை மேல பிரிய இருந்துச்சுன்னா அதை சொல்லி நிதானப்படுத்திங்க. இல்ல யார பத்தியும் வேடிக்கை பார்க்கறதோ, இல்ல இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ எதை பத்தி நினைக்காதீங்க. உங்களோட கேள்வி தாள் விடை பகுதி, நீங்க இந்த 3த்துக்கும் இடையில நடக்கிற ஒரு பெரிய போராட்டம், ஒரு 3 மணி நேரம் போராட்டம், 200 கேள்வி, 300 மதிப்பெண். இத எதையும் இழக்காமல், நாம் பதட்டப்படாமல், எனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நல்லா ஆராய்ஞ்சி யோசிச்சு நல்ல பதில சொல்லணும். இப்படி ஆராயாம யோசிக்காம அப்படி பதில் சொல்றவங்க தான் நிறைய தவறு செய்வாங்க. நீங்க தவறு செய்யறதுக்கான சூழலே அங்க கிடையாது. அதனால கண்டிப்பா பயப்படுறதுக்கு வாய்ப்பே வேணாம். கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க. சார் வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் சார். தஞ்சாவூர்ல இருந்து கவிதான்னு ஒருத்தவங்க கேக்குறாங்க சார். என்ன கேட்கிறாங்கன்னா, ஒரு மாணவி, இப்போ நாள் இன்னும் கம்மியா தான் இருக்குது, இப்போ புதுசா போய் எதையும் படிக்க முடியாது, அதனால நான் படிச்சிருக்கிறேன், நான் ஒரு 80% படிச்சிருக்கிறேன், மீதி இருக்கிற காலத்துல நான் புதுசா ஞாபகம் வச்சுக்க முடியாது, அதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேக்குறாங்க சார். இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், 1ல இருந்து 100 நம்பர் படிக்கணும். நான் 80 வரையும் படிச்சுட்டேன் சார். 100 நான் 1ல இருந்து 100 நம்பர் படிச்சுட்டேன். நான் 1ல இருந்து 10ல 8ஆம் நம்பர் படிக்கல சார், 9ஆம் நம்பர் படிக்கல சார். 11ல இருந்து 20ல 15ஆம் நம்பர் படிக்கல சார். இப்ப 8ஆம் நம்பர் படிக்கல, 9ஆம் நம்பர் படிக்கல, 15ஆம் நம்பர் எதுக்கு அடுத்தது 8ஆம் நம்பர் வருது?
8ஆம் நம்பருக்கு அடுத்து எது வருது, 15க்கு முன்னாடி எது வருது, 15க்கு பின்னாடி எது வருது, நல்லா புரிஞ்சுங்க. இந்த அடிப்படையில இந்த தேர்வை நீங்க எதிர்நோக்கினாவே, படிச்சது நம்ம ஒரு விஷயத்த அறிவால படிச்சிருக்கிறோம், அறிஞ்சு கொண்டோம், ஒரு தெரியாத விஷயத்த தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அப்படி தெரிஞ்சு விட்ட விஷயத்துல சில பகுதியில மறந்துருக்கிறோம். அது பதட்டத்தாலேயோ சரியான திருப்புதல் இல்லாம மறந்துருக்கும், அது அடுத்த விஷயம். சில பகுதியில படிக்கல, கடினமா இருக்கு, எடுத்தா தூக்கம் வருது, கஷ்டமா இருக்குது, அப்படி உள்ள பகுதியில் அதுக்குள்ள விளக்கம். இப்ப பூஞ்சைகள் அப்படின்னு சொன்னோம்னா அதோட அர்த்தம் என்ன, அந்த பூஞ்சைகள் எதெல்லாம் பூஞ்சைகள், அவ்வளவுதான். அது எத்தனாவது படம், எதுக்கு அடுத்தது வருது, அதோட அர்த்தம் மட்டும் புரிஞ்சுங்க. அதுல இருந்து ஒரு கேள்வி வந்துச்சுன்னா அது உங்களுக்கு சொல்ல தெரியும். அதாவது முழுசா படிச்சா மட்டும் தான் பரீட்சை எழுத முடியும் அப்படி ஒரு எண்ணமே கிடையாது. நம்ம சமயோஜன புத்திய பயன்படுத்தணும். புரியுதா? அதுக்கு தான் நம்ம பயன்படுத்தணும். இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த பூமி 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியது அப்படின்னு சொல்றோம். அப்ப 1 பில்லியன் என்பது எத்தனை கோடி, இதான் அடிப்படை கேள்வி. 1 மில்லியன் என்பது எத்தனை லட்சம். அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம எவ்வளவு நுணுக்கமா புரிஞ்சுக்கிறோம். இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடு புரிஞ்சாவே மத்தெல்லாம் ஈஸி. எது அதிகம் எது கம்மி, அவ்வளவுதான். எனக்கு படிக்கிற பகுதி ரொம்ப கடினமா பகுதி படிக்கவே இல்லை அப்படின்னு அந்த அர்த்தத்தை மட்டும் புரிஞ்சுக்கங்க, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். ஓகேவா? இப்ப இப்ப புதுசா எதுவும் படிக்க வேணாம், படிச்சதை திருப்புதல் தான் அதிகம். இப்ப ஒரு கேள்வி, ஒரு பரீட்சை எழுதி 100 கேள்வியில 40 கேள்வி தான் ரைட்டு, 60 கேள்வி தப்புன்னா மனசே உடைஞ்சு போயிடும். இப்ப செய்ய வேண்டிய விஷயம் கிடையாது. எனக்கு ஒவ்வொரு பகுதி இதுக்கப்புறம் என்ன, இதுக்கப்புறம் நான் இதுல இது மறந்து போச்சா, இதை ஞாபகப்படுத்திங்க, அவ்வளவுதான். பாபருக்கும் இப்ராஹிம் எந்த வருஷம் சண்டை நடந்துச்சு? 1526. நடந்த சண்டை நடந்த எந்த இடம்? பானிபட்டு. முகலாயுடைய முதல் வம்சம் யாரு? பாபர். அவருக்கு முன்னாடி யாரு இருந்தா? டெல்லி சுல்தானியர் இருந்தாரு. முகலாயருக்கு இப்படி யாரும் வந்தா? ஆங்கிலேயர்கள். அப்ப ஆங்கிலேயருக்கு முன்னாடி முத யாரு? போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், அப்புறம் பிரெஞ்சுக்காரவங்க, அப்புறம் தான் ஆங்கிலேயர்கள். இப்படி ஒரு பாடத்தை எவ்வளவு மென்மையா எவ்வளவு புரிஞ்சுக்கிறோமோ அவ்வளவுக்கு பாடம் ஈஸியா இருக்கும். இதுக்கு கஷ்டமா அப்படின்னு ஒரு நினைச்சிட்டீங்கன்னா அது கஷ்டம்தான். இதுக்கு அடுத்தது இது வரும், அவ்வளவுதான். அதோட அர்த்தம் என்ன, இந்த கஷ்டமான பாடத்தோட அர்த்தம் என்ன, அவ்வளவுதான். வேற அப்புறம் பாத்துக்கலாம். ஓகே, அவர்களுக்கு நீங்க வாழ்த்து சொல்லிட்டு நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம் சார் நம்ம. ஓகே, இந்த நிகழ்வை நம்ம அம்மா அவர்கள் ரொம்ப இத நிறைய பேர் கலந்துக்கணும், ஒரு பேராசை, வேலவன் சார் மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாரும் பாஸ் பண்ணணும், அதுவும் கிராமத்துல இருந்து இருக்கவங்க பாஸ் பண்ணணும், ஏழை எளிய மக்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்னு அவர் திருமா பயிலகத்தை ரொம்ப இலவசமாக நிறைய மாணவர்கள் பங்கு கொள்ற ஒரு இடமா அது தேர்ந்தெடுத்து நிறைய மாணவர்கள் சாராசாரியா போய் படிக்கிற ஒரு சூழலை நான் பார்த்திருக்கிறேன். அதுக்கு வேலவன் சார் மாதிரி பல பேராசிரியர்கள், ஆசிரியர்கள் அவருக்கு எந்த ஒரு ஊதியமும் வாங்காம இலவசமா சொல்லி தராங்க. அப்படி அதுல தேர்வுகளை ரொம்ப அருமையா நடத்துறாங்க. அப்படி படிக்கக்கூடிய மாணவர்களா இருக்கட்டும், அல்லது இதை இன்னைக்கு கேட்டு பயன்பெறக்கூடிய மாணவர்களா இருக்கட்டும், அனைவரும் இந்த தேர்வை பங்கு கொள்ள வேண்டும் என்பதை விட பொறுப்புக்கு வர வேண்டும், பதவிக்கு வர வேண்டும், நல்ல ஒரு அரசு ஊழியராக பணி செய்து இந்த மக்களுக்கும் இந்த சமூகத்துக்கும் இந்த ஆட்சிக்கும் நல்ல பெயரையும் வீட்டுக்கும் நாட்டுக்கும் வாங்கி தருவீர்கள் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் உங்களிடம் விடைபெறுகிறேன். அனைவரும் வெற்றி பெற்று பணியில் அமருங்கள், வெற்றியை சூட்டுங்கள். இந்த நிகழ்வை உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக நினைத்து இந்த தேர்வை எதிர்நோக்குங்கள் என்று கூறிக்கொண்டு வாய்த்தளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அனைவருக்கும் மாலை வணக்கம். நமது கும்பகோணம்
திருமாப்பயிலகம் சார்பாக வருகின்ற 9/6/2024 அன்று நடைபெற இருக்கும் குரூப் 4 தேர்வை எப்படி எளிமையான முறையில் கையாளுவது பற்றி தஞ்சாவூர் பெரியார் மணியம்மை கல்லூரியின் பேராசிரியர் முனைவர் ஐயா செல்வகுமார் அவர்கள் மிகவும் அருமையாக மாணவர்களிடையே கேள்வி பதிலுக்கு அனைத்தையும் விளக்கி கூறி மாணவர்களின் ஐயப்பாடுகளை தெளிவுபடுத்தினார். அவருக்கு திருமாப்பயிலகத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த பேராசிரியை சகோதரி அஜிதா அவர்களுக்கும் திருமாப்பயிலகத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வு மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என்பதில் மகிழ்ச்சி அளிக்கிறது. மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா விரும்பவும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பகிரவும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கருத்து பெட்டியில் கருத்துக்களை போடவும். நான் உங்கள் அமிழ்தினி. நன்றி, வணக்கம்.